கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். பீகார் தேர்தல் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. நவம்பர் 6, 11 2 கட்டங்களாக தேர்தலானது வாக்குப்பதிவானது நடைபெற இருக்கிறது. நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை அங்கே மிக தீவிரமாக வேலை பார்க்கக்கூடிய சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசின கருத்து தற்போது தமிழ்நாட்டில் வைரலாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுக்காரர்களால், அதாவது திமுக காரர்களால் பீகார்கள் துன்புறுத்தப்படுறாங்கன்ற மாதிரி கருத்தை வச்சிருக்காங்க. இதற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அற்ப அரசியல் பண்ணாங்கன்ற மாதிரியான பல கேள்விகள் கூட எழுப்பியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இது புதிதல்ல. மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் குறிப்பாக பாஜகவுக்கும் இது புதுசல்ல. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பகை உணர்வை ஏற்படுத்தி தான் அவங்க வெற்றி பெறவே முடியும். இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கும் இப்படி பகை உணர்வை எங்கெங்க என்ன மாதிரி செய்யணுமோ அங்க அப்படி சில வேலைகளை செஞ்சுதான் யார் பெரும்பான்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது தான் அவங்களுடைய சித்தாந்தம் இல்லாத ஒரு கோமாளித்தனமான செயல்பாடுகள். அவர்கிட்ட ஒரு சித்தாந்தம் இருக்கு, அது ஒரு அரசு சித்தாந்தம் இருந்தா கூட, ஆனா அந்த சித்தாந்தத்தை பேசாம இது மாதிரியான கருத்துக்களை மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பேசி அதன் மூலம் எப்படியாவது வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நடவடிக்கையில தான் தொடர்ச்சியாக அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பீகார் தேர்தலில் அவர் இப்படி பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரிஷா தேர்தல் 2024 அந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில், நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுக்குமே அங்கே ரெண்டுமே சேர்ந்து நடந்தது. சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுமே சேர்ந்து நடந்தது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அங்கே என்ன பேசினாங்கன்னா, அவங்க அங்கே இருக்கக்கூடிய பாண்டியன் ஒரு அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி, முன்னாள் தமிழ்நாட்டு அதிகாரி, அவர் அங்கேயும் அதிகாரியாக இருந்து செயல்பட்டவர். அப்புறம் அவருடைய பதவியை தமிழ்நாட்டை சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி பாண்டியன் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு நவீன் பட்நாயக் அவருடைய கட்சியில் இணைஞ்சு அவர் ஒரு தனிச் செயலாளராக பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் அவர் ஒர்க் பண்ணார். தேர்தல் வேலை பார்க்கறது கட்சியிலேயே இணைஞ்சு செயல்பட்டார். அப்படி அவர் கட்சியிலேருந்து செயல்படும் போது அவர் தான் இயக்குறாரு, அந்த கட்சியவே அவர் தான் இயக்குறாரு, நவீன் பட்நாயக்கே அவர் தான் இயக்குறாரு, அவர் தான் எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் அங்கே இருக்கு, ஆல்ரெடி ஒரிஷாவில் இருக்கு. அப்ப இவர்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது, அமித்ஷாவும் மோடியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, முழுக்க முழுக்க தமிழர் விரோத போக்கில் தான் கையாண்டாங்க. எப்படின்னா, அவர் அமித்ஷா பேசும்போது இங்கே நவீன் பட்நாயக் மீண்டும் வெற்றி பெற்றால் அது பட்நாயக் முதல்வராக இருக்க மாட்டாரு, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் பேரை குறிப்பிடாமல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் முதல்வராக இருப்பாரு, அவர் தான் அதிகாரம் செலுத்துவாரு, இங்கே நம்ம இந்த மண்ணின் மைந்தரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம், பாஜக வெற்றி பெற்றால் இந்த மண்ணின் மைந்தரை நாங்கள் முதல்வர் ஆக்குவோம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா பாண்டியன் தான் ஐஏஎஸ் அதிகாரியை தான் குறிப்பிட்டு அவர் தான் இங்கே ஆட்சி அதிகாரம் செய்வார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்கே அதிகாரம் செலுத்துவதா ஆட்சி செய்வதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தமிழர் விரோத போக்கை பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அவர்களுக்கு தமிழர் விரோத போக்கு இருக்கு. பாஜக RSS கும்பலுக்கு இயல்பாகவே அவர்களுக்கு தமிழர் விரோத போக்கு இருக்கும். ஏன்னா தமிழர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கருத்து இருக்கு இல்லையா, சித்தாந்தம் இருக்கு இல்லையா, RSS அந்த பார்ப்பனிய ஆரிய சித்தாந்தத்துக்கு எதிராகவே 2000 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. தமிழர் திருக்குறள்ல நிறைய இடத்துல போட்டுறாரு. அதுதான் அப்படி திருக்குறள்ல பல இடங்கள்ல போட்டு தானே பேசுறாங்க மோடியா. இப்போ மாடு, இப்போ நாங்களே இருக்கோம், கறிக்கடை வச்சிருக்கேன் நான், மாடை அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வாயில கொஞ்சம் தண்ணி ஊற்றுவேன், வாயில தண்ணி ஊற்றுவேன். நம்ம வாயில ஊத்துற தண்ணியை பார்த்துட்டு நீங்க அவர் வாயில தண்ணி ஊத்துறாருன்னு நீங்க நினைச்சுக்க முடியாது. வாயில தண்ணி ஊற்றுவோட அடுத்த ஒரு செகண்ட் அறுத்துருவோம். அதுதான் மோடியோட ஸ்டைல். நீங்க அவர் திருக்குறள்ல பேசுறாரு, தமிழ் வாழ்கன்னு சொல்றாரு, தமிழ்ல வணக்கம் சொல்றாருன்றதெல்லாம் பார்த்து வாயில தண்ணி ஊத்துறதை பார்த்து நீங்க இது பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த செயல்பாடு அவங்களுடைய அறுக்கிறதா செயல்பாடு. இதுதான் மோடியோட செயல்பாடு. இப்படித்தான் அவருடைய செயல்பாடு இருக்கும். இப்படித்தான் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விட ஒருபடி மேல போய் தான் ஒரு பிரதமர் என்பதையே மறந்து பூரி ஜெகநாதனுடைய கோவிலுடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடும், நீங்க கவனமா ஓட்டு போட தவறுனா, பாஜக நீங்க ஓட்டு போட தவறுனா பூரி ஜெகநாதனுடைய அந்த பெட்டகம், அப்படிதான் சாவி, அந்த கோயிலுடைய பெட்டகம், அந்த முழுமையான அந்த அதிகாரம் எங்க போயிடும், தமிழ்நாட்டுக்கு போயிடும். எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க பாஜக வெற்றி பெற செய்யுங்க, நவீன் பட்நாயக் வெற்றி பெற்ற கூடாது அப்படின்றத பாண்டியனை குறிப்பிட்டு தான் மோடியும் பேசினார். தான் ஒரு பிரதமர், தமிழ்நாட்டுக்கும் பிரதமர் அவர், அது ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டுக்கு அவர் தான் பிரதமர். ஆனா அப்படி என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மீதான ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிரான ஒரு போக்கை அங்கே கையாண்டார். சாவி தமிழ்நாட்டுக்கு வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப எங்க அதிகாரம்லாம் டெல்லியில இருக்க,
இது குறித்து நம்ம பேச முடியுமா? ஆனா இப்படி பேசாத கட்சியை தான் திமுகவை பிரிவினைவாத கட்சி அப்படின்னு உத்தரப்பிரதேசத்துல பேசுவாரு, குஜராத்ல போய் பேசுவாரு. இப்படி பல இடங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தமிழர் விரோத போக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான அந்த வெறுப்பு, எதிர்ப்பு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாங்கன்னா அந்த சித்தாந்தத்தை பாதுகாக்கிறது தான். பெரியாருடைய சித்தாந்தத்தை பாதுகாப்பது, இந்த இந்துத்துவ RSS கும்பலுடைய அந்த அந்த அயோக்கியத்தனங்களை, அவர்களுடைய சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடுகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அது திமுக தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும், இப்போ கூட சமீபத்தில் சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி அவர்கள் அதான் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா சனாதனத்துக்கு எதிராக பேசக்கூடிய அந்த செயல்பாடுகள் தான் அவர்களுக்கு திமுக மீதும் தமிழர்கள் மீதும் ஒரு வெறுப்பு எரிச்சலை ஏற்படுத்துது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பீகார் தேர்தல். பீகார் தேர்தலில் அவர் என்ன பேசுகிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொடுமைப்படுத்துறாங்க, திமுககாரங்க அடிமைப்படுத்துறாங்க, வன்முறைப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் அங்கே பயன்படுத்துறாரு. என்ன நோக்கம்னா, ஏன் நீங்க பீகார்களுடைய தொழிலாளர்கள், பீகார் பாஜக கூட்டணி ஆட்சி தான், நிதிஷ்குமார் தான் ஆட்சி செய்கிறாரு. அப்ப பீகார் தொழிலாளர்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு போய் வேலை செய்யலாம்? அப்ப உங்களுடைய பொருளாதார திட்டம் என்ன? உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன? உங்க செயல்பாடுகள் என்ன? உங்க 5 ஆண்டுகள செயல்பாடு என்ன? 20 ஆண்டுகளுக்கு மேல வந்து நிதிஷ்குமார் அங்க ஆட்சியில் இருக்காரு. நிதிஷ்குமார் மீதான குற்றச்சாட்டு இருக்கணும். ஏன் பீகார் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் போய் வேலை செய்யணும்? அப்ப உங்களுடைய செயல்பாடு என்ன, எவ்வளவு கேவலமா இருக்கு, மோசமா இருக்குன்றதை பத்தி பேசாம இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பேசுறாரு. மோடி பேசுறாருன்னா எவ்வளவு ஒரு தமிழர்கள் மீது, தமிழ்நாட்டு மீது எவ்வளவு வன்மம், எவ்வளவு வெறுப்பு இருந்தா இப்படி பேசுவார். இதுதான் முழுக்க முழுக்க அவர் திருக்குறளை பேசுறாரு, தமிழ் வாழ்கன்னு சொல்றாரு, காசி தமிழ் சங்கமம் உருவாக்குறாரு அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் பார்ப்பனமயமாக்குறது தான். இந்துத்துவ அரசியலுக்குள்ள RSSக்குள்ள நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு தானே தவிர தமிழர்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அக்கறைலாம் எதுவுமே கிடையாது. பாஜக RSS கும்பலுக்கு, குறிப்பா அமித்ஷா கும்பலுக்கு எப்பயுமே கிடையாது. இது தமிழர்கள் மீதான வெறுப்புடைய வெளிப்பாடு தான். இல்ல இந்த கருத்தை வந்து அண்ணாமலே வந்து வழிமொழிஞ்சிருக்காருல்ல. அண்ணாமலை வழிமொழிஞ்சாதான் CP ராதாகிருஷ்ணன் போல் துணை குடியரசுத் தலைவராகவோ, குடியரசுத் தலைவராகவோ, MP-ஆவோ, அமைச்சராகவோ ஆக முடியும். இப்ப எல்முருகன் இருக்காருன்னா அவர் வந்து இங்க பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசணும். பட்டியலின மக்களுக்கு எதிராக பேசினாதான் அவர் வந்து தொடர்ச்சியா இருக்க முடியும். இங்க அம்பேத்கருக்கு எதிராக பேசணும், பெரியாருக்கு எதிராக பேசணும், சமூக நீதிக்கு எதிராக பேசணும். அப்பதான் தமிழிசையை போல் ஒரு கவர்னராவது ஆக முடியும் அண்ணாமலை. அதனாலதான் இப்படி பேசுறாங்க. அவங்க பாஜக கும்பல் அதை ஆதரிக்கதான் செய்வாங்க. நயினார் நாகேந்திரன் இங்க வெளிப்படையா இப்ப தமிழ்நாட்டுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் மிக வெளிப்படையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்மமான கருத்துக்கள் எல்லாம் பரப்பியிருக்காரு. வெட்டணும் குத்தணும்ன்ற மாதிரியான கருத்தெல்லாம் பரப்பியிருக்காரு. இப்படி எல்லாம் பேசினாதான் அவர்களுக்கு பதவியே கிடைக்கும். நீ இப்படிலாம் பேசினாதான் பாஜக, இதுதான் பாஜக, இதுதான் RSS. வெறுப்பு பிரச்சாரம் தான் பாஜக. வெறுப்பை இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பட்டியலினத்தவர்களையும் அங்கங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு தேர்த்தபடி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பிரச்சாரம் செய்வார்கள். அவர் கொள்கை ரீதியாக அவருடைய கட்சி அவங்களுடைய கொள்கையை சொல்லவே மாட்டாங்க. கொள்கையை சொல்லாம இதுலயே பிரதமர் மோடி என்ன சொல்றாங்கன்னா, திமுக தானே சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு குறிப்பில்லை. நீங்க நான் முன்கூட்டியே சொன்னேன், தமிழர்களுடைய அந்த எதிர்ப்பு மரபு இருக்கு இல்லையா, பார்ப்பன எதிர்ப்பு மரபு இருக்குல்ல, இந்துத்துவ எதிர்ப்பு மரபு இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. அதான் இப்ப நான் முன்கூட்டியே உங்களுக்கு தகவல் சொன்னேன். சனாதன எதிர்ப்பை உதயநிதியும் பேசிக் கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் மட்டும் பேசல, அண்ணா மட்டும் பேசல, ஸ்டாலின் அவர்களும் பேசுறாரு. அதை தாண்டி இன்னைக்கு உதயநிதி அந்த கட்சியினுடைய தலைவரா, அந்த கட்சியினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கிற அவரும் பேசுறாரு. சனாதனத்தை கொசுவோ போல, மலேரியா டெங்கு காய்ச்சல் போல, டெங்கு போல ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. இதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி. இந்த பிரச்சாரம் தான் இது. அவர்கள் திமுகவையும் தமிழர்களும் வேறு வேற பாக்குறது இல்லை. அவங்க வேறு வேற பாக்குறது இல்லை, ரெண்டையும் ஒன்னா தான் பார்ப்பாங்க அவங்க. இது RSS உடைய சித்தாந்தம். இது 2000 ஆண்டு கால மரபு நமக்கு இருக்கு. அந்த பார்ப்பனை எதிர்ப்பு மரபு என்பது 2000 ஆண்டு கால மரபு இருக்கு நமக்கு. அந்த மரபை பாதுகாக்கக்கூடிய கட்சியா இன்னைக்கு திமுக இருக்கிறதுனாலதான், அரசியல் கட்சியில் திமுக இருக்கிறதுனால தான் திமுகவை வீழ்த்துறதுக்கு பல வகையில் இங்க இந்த வேலையை செய்யறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரிசா, அதாவது ஒரிசாவோ பீகாரோ ஊபி தொழிலாளர்களோ குஜராத்ல இருந்து இங்க வரக்கூடிய தொழிலாளர்களோ எந்த ஒரு வடமாநில தொழிலாளர்களையும் இங்க யாரும் தாக்குறது இல்லை. அப்படி தாக்கணும்னு பேசக்கூடிய ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எதுனா நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சியை தான் மோடி விரும்புறாரு. நான் சொல்லல, இதை சீமானே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து என்னைய பேக் பண்ணணும்னு நினைக்கிறாரு, பிக்கப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, எனக்கு வந்து என்னை உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் எங்கள்கிட்டலாம் சீமான் பேச மாட்டாரா, நம்ம கூட கூட நிற்க மாட்டாரா? நான் சீமான் மீது ரொம்ப நேசமா இருக்கேன், பாசமா இருக்கேன், அவரா நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யணும். தனிப்பட்ட முறையில் சீமான் மீது நான் பாசமா இருக்கேன், நான் ஒரு பிற்படுத்தப்பட்டு தான். இந்த விஷயத்துல நீங்க சீமான்கிட்ட சொல்லுங்கன்னு சீமானுக்கு மோடி மூலமா தகவல் வந்ததா, தூது வந்ததா சீமான் சொல்லியிருக்கிறாரு. கம்பி கட்டுற கதையா இது? இல்ல, நம்ம கம்பி கட்டல, சீமான் சொன்ன கதை. இது உண்மையா தான் இருக்கும், பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர்கள் எப்படி இங்க வந்து இப்ப எப்படி
ஒரு தெலுங்கு மக்களுக்கு எதிராக, கன்னட மக்களுக்கு எதிராக, மலையாள மக்களுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை சீமான் செய்கிறார். அப்ப இவர் சரியா இருக்காரு, நமக்கு சரியா இருப்பாரு அப்படிங்கிறத அவர் மோடி புரிந்து கொண்டார், RSS புரிந்து கொண்டது. அதனாலதான் இவருக்கு எல்லாமே பின்னணியில இருந்து இவரை இயக்குறது. இப்ப இஸ்லாமிய வெறுப்பையும் சீமான் பேசியிருக்கிறார், இஸ்லாமிய வெறுப்பை பேசியிருக்காரு, கிறிஸ்தவ மதத்தையும் பேசியிருக்காரு. கிறிஸ்தவ மதம் எங்க இருந்து வந்தது, இஸ்லாம் மதம் எங்க இருந்து வந்தது, அப்படி இவர்களோட ஒத்து போகக்கூடிய நபர் சீமான் தான். அப்ப இவர் இப்படி ஒத்து போற இந்த நபர் தான் இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களை, வடமாநில தொழிலாளரை பச்சை மட்டை வச்சு அடிப்பேன், நான் ரேப் கேஸ் போடுவேன் அப்படின்ற பேசுறவர் வந்து சீமான் தான். பிரதமர் மோடியோட நெருங்கிய ரகசிய கூட்டாளி, நெருங்கிய கூட்டாளின்றத விட ரகசிய கூட்டாளி தான். இது பாண்டே, குருமூர்த்தி போன்றவர்கள் பின்னாடி இருந்து இயக்குவது எல்லாரும் வெளிப்படையா தெரியும். எனவே சீமான் போன்றவர்கள் இப்படி ஒரு பிரச்சாரம் செய்தால் கூட தமிழ்நாட்டு மக்களிடம் அப்படி வடமாநிலத்தவர்களை தாக்கும் அளவுக்கான ஒரு போக்கு இன்னும் வளரல. இங்க அப்படி ஒரு போக்கே கிடையாது. பீகார் தொழிலாளர்களை தாக்கக்கூடிய போக்கு கிடையாது. அங்கொன்று இங்கொன்றுமாக நடக்கும், அது எல்லா இடத்துலையும் நடக்கும். அதாவது ஒரு வழிப்பறி சம்பவத்துல, திருட்டு சம்பவத்துல வடமாநில தொழிலாளர்கள் இங்க ஈடுபடலாம், வடமாநில தொழிலாளர் என்ற போர்வையில் வந்து ஈடுபடலாம். தமிழ்நாட்டுக்காரனும் வழிப்பறி பண்றான், தமிழர்களும் ராபரி பண்றான், தமிழர்களும் திருடுறான். திருடுன்றதுக்கு வந்து இந்த மாநிலத்துக்காரன் தான் திருடுவான், இந்த ஜாதிக்காரன் தான் திருடுவான், இந்த மதத்துக்காரன் தான் திருடுவான்லாம் கிடையாது. திருடு என்பது அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு, மாநிலம் கணக்கு கிடையாது, அது கிடையாது. அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. அவனுடைய சூழல், வறுமை, அனைவருக்கும் வேலை, கல்வி, உணவு, இந்த மாதிரி எல்லாமே இருந்தா ஏன் திருட போறான்? அப்ப இந்த சூழலை உருவாக்குறது ஆளும் வர்க்கங்கள் தான். அப்ப இதை எதிர்த்து பேசாம முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மோடி அங்க உள்ள தொழிலாளர்கள் விரட்டப்பட்டதுடைய விளைவு என்ன அப்படின்றதெல்லாம் பேசாம இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா வெளிப்படையா சொல்லணும்னா பீகார் தேர்தலில் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி நிறைய செய்திகளை வந்து இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒப்பந்த பணியாளர்களை அரசு பணியாளர்களை மாற்றுவோம், நிறைய கோரிக்கைகள் நாங்கள் நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை இருக்கு இல்லையா, இந்த தேர்தல் அறிக்கை வந்து அவர்களுக்கு வந்து ஒரு எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. பாஜக அங்க தோற்று விடுங்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு, அந்த அச்சத்தின் விளைவாகத்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி தமிழ்நாட்டு வெறுப்பை அங்க வந்து பரப்புறாரு. உண்மையாக பீகார் தொழிலாளர்கள், அங்க உள்ள பீகார் மக்கள் உங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கிற இந்த நேரத்துல ஏண்டா தொழிலாளர்கள் வெளியேறினாங்க, இந்த மண்ணை விட்டு தொழிலாளர்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய உறவை விட்டு, தன்னுடைய உடைமைகளை விட்டு, தன்னுடைய நிலத்தை விட்டு ஏன் அப்படியே வேற மாநிலங்களில் போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டது? இதுக்கு காரணம் என்ன? உங்களுடைய ஆட்சி தான் காரணம் என்பதை அங்குள்ள பீகார் மக்கள் புரிந்து கொண்டு பாஜகவுக்கு மரண அடையை பீகார் மக்கள் கொடுத்தா மட்டும்தான் இதற்கு அங்கிருந்து தொடங்கணும். இல்ல இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்களே, சரியா இருக்குமா? அந்த பிரச்சனை அப்படி அடுத்தது வளர்த்துக்கிட்டு போற சரியா இருக்குமா? வளர்ப்பது வந்து மோடி தான். முதல்வர் வந்து என்ன செய்யறாருன்னா மோடியுடைய வெறுப்பை, தமிழர் வெறுப்பை அம்பலப்படுத்துகிறார். அது முதல்வருடைய கடமை, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவர் அம்பலப்படுத்தணும்ல. மோடி எவ்வளவு மோசமா தமிழ்நாட்டு மக்கள் மீது, திமுக மீது ஒரு அவதூற பரப்புறாரு, பொய்யை பரப்புறாரு அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்வர் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு. அதை சொல்றாரு, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மோடி, அமித்ஷா, இந்த RSS, இந்த பார்ப்பனியம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் எதிரானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது 2000 ஆண்டு கால வரலாறு. இந்த வரலாறை பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொண்டு போய் திமுக சேர்ப்பதால தான் திமுக மீதும் தமிழர்கள் மீதும் பாஜக RSS கும்பல் வெறுப்போடு இருக்கிறார்கள், வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்புகிறார்கள். ஓகே, நன்றி.